பார்த்து கொண்டிருப்பது ஷாட்டி. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இசா டிப்ஸ். இன்னைக்கு நம்ம ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்து பிடெக் முடிச்சிருக்கிறவங்களுக்கு வெளியிட்டு இருக்கிறதான வேலைவாய்ப்பு அறிவு பற்றி பார்க்க இருக்கிறோம். அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர் மொத்தம் 25 வேகன்சிஸ் வந்து ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட்ல காலியாக இருக்கிறன்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 70,000 இருந்து 2 லட்சம் வரை கொடுக்குறாங்க. யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடெக் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆகிய துறைகளில் வந்து பிடெக் முடிச்சிருக்கிறவங்க இதற்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 31/8/2018 ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அதுக்கான முழு தகவலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மொத்தம் 25 வேகன்சிஸ் இருக்கிறது. இதில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்குக்கு 14 வேகன்சிஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து 2 வேகன்சி, சிவில் இன்ஜினியரிங் 3 வேகன்சி, இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு 2 வேகன்சி, கெமிக்கல் இன்ஜினியரிங் 4 வேகன்சிஸ் இருக்கிறது. இதுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 வயது வரை இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 வருடமும், ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு வந்து 3 வருடமும், மாற்றுத்திறனாளிகள் அதாவது அன்ரிசர்வ்ட் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 10 வருடமும், ஓபிசி பிரிவை சார்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 13 வருடமும், எஸ்சி எஸ்டி பிரிவை சார்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 15 வருடமும் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிடெக் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதாவது மெக்கானிக்கல் மற்றும் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் முடிச்சிருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அப்புறமா பிடெக் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். அப்புறமா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். அப்புறமா பிடெக் இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். அப்புறமா பிடெக் இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா கெமிக்கல், பெட்ரோகெமிக்கல், பெட்ரோலியம் ரிஃபைனிங் அண்ட் பெட்ரோகெமிக்கல், பெட்ரோலியம் ரிஃபைனிங் முடிச்சிருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மினிமம் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஆகவே விண்ணப்பிக்கணும்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஒரு முறை டவுன்லோட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் மற்றும் ஓபிசி பிரிவை சார்ந்தவங்களுக்கு 500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸாக நீங்கள் பே பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட 18% ஜிஎஸ்டி மற்றும் பேங்க் சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் டெபிட் கார்டில் பே பண்ணுறீங்க அப்படின்னா 590 ரூபா பே பண்ண வேண்டியது இருக்கும். கிரெடிட் கார்டு மற்றும் பேங்க் வவுச்சர் மூலமாக நீங்கள் பே பண்ணுறதா இருந்துச்சுன்னா 625 ரூபா பே பண்ண வேண்டியது இருக்கும். எஸ்சி எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஃபீஸ் எதுவுமே பே பண்ண வேண்டாம். விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறமா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ரிட்டன் டெஸ்ட் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரே நாள் நடக்கிறதுனால ஒரே ஒரு பதவிக்கு மட்டும் தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. ரிட்டன் டெஸ்ட்டில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்கள வந்து பலவிதமான குரூப் டாஸ்க் வச்சுருக்காங்க. அந்த குரூப் டாஸ்கில் வந்து செலக்ட் ஆகிறவங்கள வந்து பர்சனல் இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆகிறவங்களுக்கு ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கான முழு தகவலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. ஆகவே நீங்கள் அதை ஒரு முறை பார்த்துக்கோங்க. அப்புறமா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் 31/7/2018 தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறமா 1 மாதம் டைம் இருக்குது அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31/8/2018. இந்த வேலைவாய்ப்பு குறித்த முழு தகவலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனில் இருக்கிறது. ஆகவே விண்ணப்பிக்கும் முன்ன ஒரு முறை நீங்கள் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் செய்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, பதில் கொடுக்குறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பயனுள்ளதாலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருவருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு செய்திகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.